நான் உங்கள் மீனா பேசுகிறேன். இன்றைக்கி வந்து இன்ஸ்டன்ட் ரவா பாயில்டு எக் தோசை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து 2 கப்பு ரவா எடுத்துக்கிறோம், 1 கப்பு தயிர் எடுத்துக்கிறோம், கர்டு, 3 கப்பு வாட்டர் தண்ணி எடுத்துக்கிறோம். இது 3ஐயும் மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 hour ஊற வச்சுருங்க. ஊற வச்சுருக்கோம், அதேமாதிரி நீங்களும் ஊற வச்சுருங்க. இப்போ வந்து கேரட் வந்து 1 கப் அளவு துருவி வச்சுருக்கோம். அதே மாதிரி ஒரு 1.5 கப் அளவு ஆனியன் வந்து ஒரு 5 ஆனியன் இல்லைன்னா ஒரு 3 ஆனியன், சின்னதாக இருந்தால் 5, பெருசாக இருந்தால் 3 ஆனியன் வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. மிளகாய் 2 கட் பண்ணி வச்சுருக்கோம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை வந்து கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கோம். அப்புறம் எக்கு வந்து பாயில்டு எக் வந்து ஒரு 6 எடுத்துருக்கோம், பாயில் பண்ணி வச்சுருக்கோம். உப்பு தேவைக்கேற்ப, ஜீரகத்தூள் 1/2 ஸ்பூனு, அதாவது பெப்பர் சால்ட்டும் பெப்பரும் போட்டு அரைச்சது வந்து 1 ஸ்பூன் எடுத்துருக்கோம். பெருங்காயம் ஒரு 1/4 ஸ்பூனு, கொத்தமல்லி வந்து நம்மளுக்கு தேவைக்கேற்ப எவ்வளோ வேணால் போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம இந்த ஊற வச்சதில் நம்ம கரண்டி போட்டு நல்லா இது மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம 3 கப்பு வாட்டர் விட்டுருக்கோம், அதுக்கப்புறமும் உங்களுக்கு பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் விட்டுக்கலாம். இப்போ இதோட வந்து நம்ம கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். அப்புறம் வந்து கேரட்டு ஒரு கப் அளவு இருக்குது, அதெல்லாம் ஃபுல்லாக போட்டுக்கலாம். போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பெருங்காயம் வந்து அதை வந்து இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இப்போ இதை அப்படியே வச்சுக்கலாம். இதில் வந்து நம்ம ஆனியன்லாம் வந்து வதக்கி போடணும். இப்போ பாயில்டு எக் வச்சுருக்கோம், இதை வந்து துருவி எடுத்துக்கலாம். வடசட்டி வச்சுருக்கோம், எண்ணெய் வச்சுருக்கோம், கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். கடுகு உளுத்தம்பருப்பு கொஞ்சோண்டு போட்டுக்கிட்டு, இந்த கருவேப்பிலை, பச்சை மிளகாய், ஆனியன் எல்லாமே வதக்கி அந்த மாவுலேயே கொட்டிக்கலாம். இதில் வதக்கிறதுக்கு கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாம். இந்த மாவில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். அப்புறமா இதை வதக்கி அதில் கொட்டிட்டு பார்க்கலாம். இப்போ வதக்கியாச்சு, ரொம்ப ரோஸ்ட் பண்ண வேணாம், கொஞ்சம் கலர் கோல்டு கலர் இருக்கக்குள்ளேயே நம்ம மாவில் கொட்டிக்கலாம். மாவில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், மிளகுத்தூளும் நம்ம ஜீரகத்தூளும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இதில் ஏற்கனவே சால்ட் இருக்குது, பெப்பர் போட்டு சால்ட் போட்டு தான் அரைச்சி வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு இந்த எக்கை வந்து நம்ம வந்து பாயில்டு எக்கை வந்து துருவி வச்சுருக்கோம். நெக்ஸ்ட் இப்போ எண்ணெய் தடவியாச்சு. இப்போ வந்து இந்த ரவை தோசையை விட்டுருக்கோம். நல்லா சுற்றி எண்ணெய் விட்டு வேகட்டும். இப்போ பாருங்கள், ஓரளவு வெந்துடுச்சுன்னா நம்ம இந்த டைமில் நம்ம பாயில்டு எக்கு அப்படி தூவிக்கலாம். குழந்தைங்க பாயில்டு எக் வந்து சாப்பிட மாட்டேன்னு சொன்னாங்கன்னா இந்த மாதிரி அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். அவங்களுக்கு கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருந்தால் சாப்பிடுவாங்கல்ல, அதனால். இதுக்கு மேலே நம்ம மிளகு, ஜீரகத்தூள், உப்பு போட்டு வச்சுருக்கோம், அதை அப்படியே லைட்டாக இந்த பொடியை அப்படி தூவிக்கலாம். இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, 1க்கு 2 சாப்பிடுவாங்க எல்லா குழந்தைங்களும். நீங்கள் ஒரு திருப்பிட்டு அப்புறம் போட்டாலும் சரி, அப்புறமா மேலே ஸ்ப்ரெட் அவுட் பண்ணாலும் சரி, இல்லை நான் போட்டுட்டு திருப்பினா கொஞ்சம் கீழெல்லாம் உழுவுற மாதிரி இருக்குது, அதனால் கொஞ்சம் லைட்டாக முன்னாடியே போட்டுட்டு அப்புறம் வந்து ஸ்ப்ரெட் அவுட் பண்ணிவிட்டு கொடுங்க. அப்படி கூட கொடுக்கலாம். ஏன்னா பாயில்டு எக் ஏற்கனவே பாயில் பண்ணது தான், அப்படியும் கொடுக்கலாம்.
பாருங்கள், இந்த மாதிரி தோசை நல்லா அழகாக வந்துருச்சு. இதே போல் நீங்களும் குழந்தைங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுத்து என்ஜாய் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். இப்போ இது வந்து ரொம்ப சாஃப்டாக வரும், சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். உங்களுக்கு வந்து சில டைமில் தோசைக்கல் எல்லாருக்கும் சரியாக வராத போயிடும், அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சுன்னா ஒரு 2 ஸ்பூனு கார்ன்ஃப்ளவர் மாவு இதோட ஆட் பண்ணிக்கோங்க. அது போட்டு சுட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் மொருவலாகவும் இருக்கும், பைண்டிங்காகவும் இருக்கும், உங்களுக்கு கொஞ்சம் இன்னும் நல்லா வரும். இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எங்கள் கமெண்ட்டில் எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி எங்கள் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.